ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, ரெண்டு பார்ட்டிஸும் இருக்கு. எப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டிஸும் வந்து ஊழல் பார்ட்டிஸ் தான். தமிழ் 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 தமிழ்னு பேசி டிஎம்கே என்ன பண்ணிருக்கு? ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு நாங்க போல, அவங்க தானே எங்க கட்சியை தேடி வராங்க. யாருமே வரலையே. எந்த கட்சி வந்திருக்கு? நடிகர் விஜய் ரூபாய் 5 கோடி வரி ஏய்ப்பு உறுதி செய்தது வருமான வரித்துறை. ஊழல் இல்லையா இது? தமிழுக்காக செம்மொழி என்று போராடி அங்கீகாரம் பெற்றது யாரு? தமிழ்ல படிச்ச மாணவர்களுக்கென தனி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? ரைடு போனது நீங்க போட்டோ எடுத்துட்டு இது கரப்ஷன்ல இருக்காரு நீங்க சொல்றது போறாங்க. தமிழை வச்சு மத்த மொழி வளரக்கூடாது, நாங்க தான் தமிழோட காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட போக்கு அது வந்து போலி. அதே பொய். ஒரு விஷயம் கருணாநிதி ப்ரூவ் விட்டார், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலயும் உள்ள இந்தி எழுத்த ஃபுல்லா தார கொண்டு வந்து அழிப்பார். 100 ரூபாய் எடு, 500 ரூபாய் எடு, 1000 ரூபாய், அதெல்லாம் அழிக்க வேண்டிய ரூபாய் நோட்ல வர்றது இந்த இந்தியால இருக்கிற மொழி ஒற்றுமைக்காக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழிக்கு எதிராக போராடல, இந்தி திணிப்பிற்கு எதிராக தான் போராடுகிறது. அண்ணாவினுடைய தலைமையில தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு. அப்ப கருணாநிதியை குறை சொல்றாங்கன்னா அப்ப அண்ணாவை குறை சொல்றாங்களா? சின்ன பசங்க படிக்கக்கூடிய புத்தகத்தினுடைய பின்னால திருவள்ளுவர் படம் இருக்கு. அந்த திருவள்ளுவர் படத்தை அச்சை ஸ்டிக்கர் வைத்து ஒட்டிய கட்சி அதிமுக. தமிழ்நாட்டுல கடையோட பலகைகள்லாம் எவ்வளவு பலகைகள்ல தமிழ்ல இருக்கு பேர். இப்போ கலை இப்படியா இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நான் மக்களோட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு விஜய். இது அவருக்கு எப்படி களம் சாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட கையில வந்து ஓட்டு வந்து டிவிக்கு மக்களோட கையில தான் இருக்கு. எல்லாரும் கையில தான், எல்லா சார்பு மக்களோட கையில மக்கள் தான் முக்கியமான ஒரு இல்ல. அந்த ஜனநாயகத்துல மக்கள் தேர்தல் வந்துட்டா மக்கள் தான் ஹீரோ, மக்கள் தான். இப்போ ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, ரெண்டு பார்ட்டிஸும் இருக்கு. எப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டிஸும் வந்து ஊழல் பார்ட்டிஸ் தான். ஓகேங்களா? நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊழல் சொல்றோம். அது ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். எப்படின்னா இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றாங்க, இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி 50 ஆண்டுகளா வந்து இவங்க மொத்தம் ஊழல் பண்ணி இந்த தமிழ்நாட்டையே வந்து காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, 50 ஆண்டுல என்ன மாற்றம் நடந்திருக்கு சொல்லுங்க. தமிழ் 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 தமிழ்னு பேசி டிஎம்கே என்ன பண்ணிருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாருங்க, பசங்க தமிழ்ல படிக்கிறது எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்ப தமிழ் தமிழ் தமிழை வச்சு என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழுக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்கல. எந்த ஸ்கூலுங்க? எல்லாம் பிரைவேட்டுக்கு போதுங்க. எல்லாம் ஸ்கூல் வந்து பிரைவேட் கையில கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இவங்க ரெண்டு கட்சியும் என்ன பண்ணிட்டு இருக்கு 50 வருஷமோ? பிரைவேட்டுக்கா? இப்ப எம்டிசி டிஎம்கே இருக்கு. எம்டிசி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பிரைவேட் கம்பெனி கிட்ட போயிடும். அப்ப என்னதான் நீங்க கவர்மெண்ட் வச்சிருப்பீங்க? எல்லாத்தையும் திமுக பிரைவேட்ல பாஜகவும் பிரைவேட்ல கொடுத்து நீங்க அதை விமர்சிக்க மாட்டீங்க. எது பிஜேபியா? பிஜேபி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட ஒன்னும் கூட்டணி போய் சேரல. நாங்க பிஜேபி, நாங்க அதுக்குதான் தனிச்சு இருக்கோம். எல்லா பார்ட்டியும் ஊழலாற்ற இருக்குனாலும் நாங்க என்ன பண்றோம்? நாங்க தனிச்சு நிக்கிறோம். அப்போ எங்க பார்ட்டியில யாரு நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க. புது ஆளை போட்டிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல வர பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழைப்பு கொடுத்தது இதே விஜய் தானே. கட்சிகளை ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு நாங்க போல, அவங்க தானே எங்க கட்சியை தேடி வராங்க. யாருமே வரலையே. எந்த கட்சி வந்திருக்கு? வந்திருக்காருல்ல, இப்ப செங்கோட்டன் வந்திருக்காரு. செங்கோட்டன் கட்சியில இணைஞ்சிருக்காரு. அவரு கூட்டணிக்கு கூட்டணி வருது வர கட்சி இணைஞ்சிருக்காரு. ஓகே, அதுதாங்க. இப்ப இவங்க வந்து என்னன்னா டிவிக்கே என்னன்னா இந்த ரெண்டு கட்சியும் வந்து ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கு 50 வருஷமா. அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப இவங்களோட குறைங்களா அவங்க சொன்னாங்க, அவங்களோட குறைங்களா அவங்க சொன்னாங்க. ரெண்டு குறையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் பண்ண பாடு கிடையாது. ஓகேங்களா? இப்ப வந்து டிஎம்கே இவரு நாங்க நல்லது பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த 4500 ரூபாய் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க எலெக்ஷன் முன்னாடி. அதே மாதிரி இங்க நம்ம தேனாம்பேட்ல இருந்து இருங்க சைதாப்பேட்டை வரையும் பிரிட்ஜ் வந்து என்ன ஒரு வேகத்துல நடக்குது. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள அந்த பிரிட்ஜை போடணுமா? இன்னும் அவசியம் கிடையாது, முன்னாடியே நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து 4500 கோடின்றாங்க, அது ஊழல் நடந்ததுன்றாங்க. இப்ப எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி இப்பதான்
எவ்வளவு வேகமா நீங்க போடுறாங்கன்னா அதெல்லாம் முன்னாடி இல்ல ஒரு பொது மீடியால வந்து முன்வைக்கும் போது இங்க வந்து இங்க பாருங்க ஆதாரப்பூர்வமான ஒரு இங்க பாருங்க இங்க பாருங்க நியூஸ் சேனல் எவ்வளவு நியூஸ் வருது. அவங்க சொல்றாங்கல்ல விஜய் வந்து எந்த இடத்துலயும் ஊழலே பண்ணல சொல்லிட்டு தினமலர் அவங்களுடைய பாசிச அதாவது வந்து பாசிசம் சொல்றாங்கல்ல அந்த தினமலர் கொட்டயத்தில் எழுதியிருக்கான். நடிகர் விஜய் ரூபாய் 5 கோடி வரி ஏய்ப்பு உறுதி செய்தது வருமான வரித்துறை. ஊழல் இல்லையா இது? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் தைரியமா வந்து அவர் நடிக்கிற காலத்துல இருந்தே சொல்லல பிளாக் டிக்கெட்ல டிக்கெட் வாங்கி என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய படத்தை பார்க்காதீங்கன்னு. பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிளாக்ல டிக்கெட் விற்கிற காசு விஜய்க்கு வருதா? ஒரு சினிமா இருக்கு, புரியுதுங்களா? அனுபவபூர்வமா சொல்றேன். அந்த கிரீன் சினிமாஸுக்கு ஆப்போசிட்ல விஜய் மக்கள் மன்றம் இருக்கு, ரசிகர் மன்றம் இருக்கு. இங்க டிக்கெட் வந்ததுன்னா மொத்தமா இவங்க வாங்கிடுவாங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம், ரசிகர் மன்றம் வாங்குறாங்க விக்கிறாங்க, இதுல டைரக்டா விஜய்க்கு அமௌண்ட் போகுதுன்றீங்களா? அவருடைய கண்டிப்பா போகுது. அதுலதானே அவர் அதனாலதானே வந்து 5 கோடி அவர் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அதுலதானங்க சம்பளம் போகுது. ரெண்டாவது, அவர் சொல்லிருக்காரு தமிழ வந்து வளர்க்கலன்னு. தமிழுக்காக கோவில் கட்டியது யாருன்னு கேளுங்க. தமிழ் தாய்க்காக கோவில் கட்டியது யாருன்னு கேளுங்க யாருன்னு கேளுங்க. தமிழ் தாய்க்காக காரைக்குடியில கோவில் கட்டியது யாரு? தமிழுக்காக செம்மொழி என்று போராடி அங்கீகாரம் பெற்றது யாரு? திருக்குறளை அதிகாரப்பூர்வமாக புத்தகங்களை கொண்டு வரணும்ன்றது யாரு? கொண்டு வந்து சொன்னது யாரு? அதிகாரப்பூர்வமா சட்டசபையில கொண்டு வந்தது யாரு? ரெண்டாவது, தமிழ்ல படிச்ச மாணவர்களுக்கென தனி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? புரியுதுங்களா? தமிழுக்கு எதுவும் செய்யலன்னு சொன்னா கலைஞரே போதும் தமிழுக்கு எடுத்துக்காட்டு. அதற்கு எம்ஜிஆர் சாட்சி. எம்ஜிஆருடைய மலைக்கல்லன் படம்லாம் வந்து கலைஞர் தான் வசனம். பராசக்தி, அந்த பராசக்தியில கலைஞர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பது அந்த ஒரு வசனம் அவங்களுடைய பாசிச எதிரிய இன்னைக்கு வரைக்கும் அலற விட்டு இருக்கு. அப்புறம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து தமிழுக்காக தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் வந்து தீ குளிச்சாங்க, புரியுதுங்களா? அதற்கு அண்ணா என்ன சொன்னாரு? மாணவர்கள் கையில எடுக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டுல அமல்படுத்தி அதனை வெற்றிகரமா சாதிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் போது தமிழுக்கு செம்மொழி மாநாடு நடத்தினது யாரு? வள்ளுவர் கோட்டை திறந்து வச்சது யாரு? வள்ளுவருக்கு சிலை எழுப்பியது யாரு? இவங்க எல்லாம் வந்து தமிழ் இல்லாம இந்திக்காரங்களா இல்ல இங்கிலீஷ்காரங்களா? நான் கேட்கின்றேன். அவருடைய பெயர் தமிழ்ன்றாருல, இப்ப எப்படி வந்து பேரெல்லாம் மாத்திக்கிறாங்க. இப்ப வந்து சில பேருடைய பேர் வந்து வேற பேர்ல இருந்தாலும் தமிழுக்காக பேர்களை மாத்திக் கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தலைவர்களுடைய பேர் ஜோசப் விஜய்ல, அது தமிழுக்காக அவர் மாத்திக்கினாரா? ஊழலை ஒழிப்போன்றாரு. அவர்கள் கூட்டணியில அவங்க கட்சியில இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த போட்டோவை வந்து நான் முக்கியமா காட்டியே ஆகணும். என்னன்னா ஊழலை ஒழிப்போம் சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை இணைத்திருக்காங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, இருங்க ஃபர்ஸ்ட் அதை காட்டிடுறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 2002ஆம் ஆண்டு பேருந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சிருக்காரு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு 2022ல அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது அப்போ வந்து அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை அமைச்சரவையில இருந்தாரு. அப்போ வந்து அவர்கள் வந்து விடுதலை பண்ணாங்க, புரியுதுல? அப்போ அவரும் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தான் அவரை கைது பண்ணி அவர்களுடைய ஆட்சியில தான் விடுதலை செய்யப்பட்டாங்க. அவர் சொல்றாரு, ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் சொல்றாங்கல்ல, இந்த ப்ரூஃப் 2020ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடந்த போது விஜய் வீட்டிற்குள் சென்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இல்லன்னு சொல்லிக்க முடியுமா? முக்கிய தலைகள் 2 பேர் சொல்லிட்டேன். அடுத்த ஆதர் அர்ஜுனா அது வந்து ரைடு போனதை நீங்க போட்டோ எடுத்துட்டு இது கரப்ஷன்ல இருக்காரு நீங்க சொல்றது எதுக்கு போறாங்க? அந்த இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு போறாங்கன்னா, அதுதான் வந்து இருங்க அதுதான் இல்ல அது நீங்க தகவல் தெரியாம வந்து பேசுறீங்க. நீங்க அவர் சொன்னதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கல்ல, தமிழை நாங்க தான் வளர்த்தோம், இவங்க 2 பேரும் ஒண்ணும் செய்யல வளர்க்கலன்னாருல. எப்படி எல்லாம் வளர்த்தான்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வளர்த்தோன்னு சொன்னது இவங்களுக்கு தமிழ் வந்து வியாபாரம், எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க வந்து தமிழை உயிரா நேசிச்சு தமிழுக்கா வேண்டிய தமிழ்ல கையெழுத்து போடக்கூடிய உரிமையை கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் தான். அரசு அலுவலகத்துல வந்து தமிழ்ல கையெழுத்து தினேஷன் ஆச்சுன்னா DANESH தான் நீங்க ஒரு தாசில்தாரா இருந்த போடுவீங்க. தமிழ் ஆர்வலர்களுக்காக தமிழ்லயே கையெழுத்து போடலாங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் தான். அது மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி இவங்க நடத்தினது என்னன்னா, இவங்களுக்கு தமிழ் வந்து வியாபாரம்.
தமிழை வச்சு மத்த மொழி வளரக்கூடாது, நாங்க தான் தமிழோட காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட போக்கு அது. அது வந்து போலி. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஆனா புரட்சி தலைவர் அப்படி கிடையாது. இவர் சொன்னார்ல மலைக்கல்லன் படத்துக்காக வேண்டி வசனம் எழுதினாருங்கிறார்ல, சினிமா வசனங்கள்லாம் கருணாநிதி எழுதியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தினவர் புரட்சி தலைவர். தமிழுக்குன்னு தனி பல்கலைக்கழகம் எந்த இதுவும் கிடையாது. கருணாநிதி அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாருல, தமிழுக்குன்னு தனி யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கலாம்ல, கொண்டு வரல. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தாரு. அது மாதிரி அம்மா அவர்கள் உலக தமிழ் மாநாடு அப்புறம் சீரோடும் சிறப்போடும் பிற்காலத்தை நடத்தினாங்க. இவங்க எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், தம்பி சொன்னார் இல்லையா, பேரு ஜோசப் விஜயா இருக்கு, அது இருக்குன்னு இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், நீ தமிழ்ல தானே இருக்க, எதுக்காக வேண்டி நீ சன் டிவின்னு பேர் வைக்கிற, நீ இங்கிலீஷ்ல ஏன் பேர் வைக்கிற? ஸ்டாலின் என்ன சுத்த தமிழ் பேரா? கருணாநிதிங்கிறதே சமஸ்கிருத பேரு. நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு சொல்றான்ல திராவிட மாடல்ங்கிறான்ல, மாடல் இங்கிலீஷ், திராவிட சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தையும் இங்கிலீஷையும் சேர்த்து வச்சுதானே நீ திராவிட மாடல்ங்கிற. நீ தமிழ்ல நீ சொல்லலையே, இது வந்து தமிழ் மாடல்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு வார்த்தையை நீ போடலையே, அது தமிழ போடலையே. இன்னொன்னு, ஸ்டாலின் என்ன பேரு? தமிழ் பேரா? அவரு போராளி என்ன போராளி? ஸ்டாலினுடைய அதே பொய். ஒரு விஷயம் கருணாநிதி புரடா விட்டாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்டாலின் இறந்த நேரத்துல வந்து, அதாவது அந்த ஸ்டாலின், ரஷ்ய ஸ்டாலின் இறந்த டயத்துல என் பையன் பிறந்தான், அதனாலதான் இந்த பேரை வச்சேன்னாரு. நீங்க கம்பேர் பண்ணி நீங்க இப்ப வந்து சிஸ்டத்துல வேணாலும் போய் பாருங்க, யார்கிட்டயும் வேணாலும் கேளுங்க. ஸ்டாலின் செத்து போன டேட்டுக்கும் இப்ப இருக்கிற முதலமைச்சரோட டேட்டுக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருக்குன்னு. அதாவது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் போராளி இறந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் என் மகன் பிறந்தான், அதனால நான் அந்த பேரை வச்சேன்னு கருணாநிதி புரடா விட்டாரு. அதான் கேளுங்க, ஸ்டாலின் பிறந்ததுக்கு அப்புறம் தான் 5 நாள் கழிச்சு ரஷ்ய ஸ்டாலினை செத்துருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படிங்க அந்த பேரை வைக்க முடியும்? நான் திருப்பி சொல்றேன், இவர்களுக்கு தமிழ் வந்து வியாபாரம். இவங்களுக்கு தமிழை வச்சு அந்த குடும்பம் பிழைக்குது. கோபாலபுரம் குடும்பம் தமிழை வச்சு பிழைக்குது. தமிழை தவிர வேற எந்த மொழியும் வளர்ந்துடக்கூடாது, எந்த மொழியும் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் நீ பேர் வைக்கிறல்ல, சன் டிவின்னு தமிழ் மாலைன்னு தானே பேர் வச்ச. நீ சன் டிவிங்கிற பேரை நீ மாத்திருக்கலாமே. கருணாநிதிங்கிற பேரு சமஸ்கிருத பேர் தானே, அதை நீ மாத்திருக்கலாமே. நீ ஏன் கருணாநிதினு பேரை வச்சிருக்க? சரி, ஸ்டாலின் தான். உதயநிதினு என்ன பேர்? அது சுத்த தமிழ் பேரா? அதுவும் சமஸ்கிருத பேர் தான். தயாநிதி மாறன், தயாநிதினாலே சமஸ்கிருதம், வடமொழி தானே. இன்னொன்னு தம்பி, ஒரு நிமிஷம், இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தமிழுக்காக வேண்டி பாடுபட்டோம், தமிழுக்காக வேண்டி தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தோம் அப்படிங்கிறாங்கல்ல. நான் ஒரு சம்பவத்தை இப்ப நினைவுபடுத்துறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லி அப்பப்போ ஒரு போராட்டத்தை கருணாநிதி சும்மா இருக்கும்போது பொழுதுவாக பண்ணுவாரு. இப்ப அந்த காலத்துல அப்போ அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலயும் உள்ள இந்தி எழுத்த ஃபுல்லா தார கொண்டு வந்து அழிப்பாரு எல்லா இடத்துலயும். அப்போ ஒரு விமர்சனம் வந்தது, நீ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அழிக்கிற, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நீ இந்தி எல்லாம் அழிக்கிற, ஓகே, நீ அது பண்றது வந்து உண்மையான தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. இவங்க இருக்கோங்கிறது காட்டிக்கணும். தமிழை காக்கிறதுக்கு நாங்க தான் இருக்கிறோம், தமிழர்களுக்கு நாங்க தான் பக்கபலம் அப்படின்னு சொல்லி அது ஒரு போலி பிம்பம். இவ்வளவு வருஷமா திமுக வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்காக செஞ்ச ஒரு மொழி ஏற்பாடு. எப்பவுமே நான் என்ன சொல்றேன், வீட்டுல எல்லாரும் பணம் வச்சிருப்பாங்கல்ல, கருணாநிதி வீட்டுல பணம் இருக்கும், ஸ்டாலின் வீட்டுல பணம் இருக்கும், அப்ப இருந்த அமைச்சர்கள் வீட்டுல பணம் இருக்கும். அதுல என்ன இந்திய எழுத்து இருக்கு? 100 ரூபாய் எடு, 500 ரூபாய் எடு, 1000 ரூபாய், அதெல்லாம் அழிக்க வேண்டியதானே? அழிக்க வேண்டியதானே? ஏன் அழிக்கல? இப்போ நாங்க சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழிக்கு எதிராக போராடல, இந்தி திணிப்பிற்கு எதிராக தான் போராடுகிறது. ரூபாய் நோட்ல வர்றது இந்த இந்தியால இருக்கிற எல்லா மொழியோடைய அந்த மொழிதான் வந்து ரூபாய் நோட்ல மொழி ஒற்றுமைக்காக இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இவர் சொன்னாரு கருணாநிதி வந்து தண்டவாளத்துல வந்து தலை வச்சு படுத்தாருன்னு. அந்த காலகட்டத்தில் அண்ணாவை தான் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு. அண்ணாவினுடைய தலைமையில தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு. அப்ப கருணாநிதியை குறை சொல்றாங்கன்னா அப்ப அண்ணாவையும் குறை சொல்றாங்களா? அதாங்க, அண்ணாவை குறை சொல்லல, அண்ணா சொன்னதை செயல்படுத்தாம கருணாநிதி தான் குறை. சரி, எம்ஜிஆர் அவர்கள் இந்தி திணிப்பிற்காக என்ன போராட்டம் செஞ்சுட்டாரு? அப்ப வந்து 17 பேர் வந்து தமிழுக்காக உயிர் விட்டாங்களா? அது வந்து அவங்க வேணான்றாங்களா? நான் அப்படி சொல்லலைங்க, வியாபாரம் பண்றீங்க அப்ப சொல்றாங்களா? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. சரி, 2011 இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரு கேட்டா செம்மொழி, எல்லாருமே வந்து தமிழ்நாடே எதிர்பார்த்துச்சு தமிழுக்கு செம்மொழி. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு அவங்க செம்மொழி வாங்கிட்டாங்க.
அப்படி இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தோன்ற நம்மளுடைய மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி. அரேபியம் வாங்கிடுச்சு செம்மொழின்னு, லத்தீன் வாங்கிடுச்சு, சீனா வாங்கிடுச்சு. இவர்களுடன் சேர்ந்து இவர்களுக்கு முன்னே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பு உருவான மொழி நம்மளுடைய மொழி. நம்ம செம்மொழி வாங்கக்கூடாதா சொல்லிட்டு நம்ம செம்மொழி வாங்கலாம். இருங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, ஊழல் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. ஐயா நான் இந்த அந்த செங்கோட்டையன் வந்து இதோ இருக்கு பாருங்க. சரி சொல்லுங்க தமிழ். இது வேற மாநிலம் இருக்கு, கர்நாடகா இருக்கு, ஆந்திர பிரதேசம் இருக்கு, கேரளா இருக்கு. அங்க இருக்கவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க கத்துக்குனாங்க, ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டுல நாங்க பிறந்து இருங்க, வேற மாநிலத்துக்கு போனீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஏன் நீங்க கொண்டு 2024 ஒன்றிய அரசு, அதாவது உங்களுடைய பாசிச எதிரி இருக்காங்க பாருங்க, அவங்க கொடுத்த ஷெட்யூல்னா வட தென் மாநிலங்கள்ல எங்க அதிகமா இந்தி தேர்வு எழுதப்பட்டிருக்கிறது அது தமிழ்நாடு. இப்போ சொல்றேன், திமுக தமிழ் இந்திக்கு எதிரான கட்சி கிடையாது, இந்தி திணிப்பிற்கு எதிரான கட்சி. நாங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஹிந்தி பேச மாட்டாரா? இருங்க சொல்றது கேளுங்க. ஹிந்தி பேச மாட்டாங்களா? இந்தி மொழிக்கு அது வேஷங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், திணிப்பை எதிர்க்க மாட்டேன், அதிகாரப்பூர்வமா அவங்க படிச்சுதான் ஆகணும்ன்றாங்களே. அப்ப இல்ல அப்படி படுத்தலையா ஒன்றிய அரசு? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னா, இந்தி கத்துக்கினாதான் உங்களுக்கான கல்வி நிதியை கொடுப்பேன்றாரு. அப்ப அது இந்தி திணிப்பு தானே? ஏங்க விருப்பம் இருக்கிறவங்க கத்துக்கணும் போட்டோம்னா ஆக மொத்தம் அவங்க கொடுத்த ஷெட்யூல் தானே. தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல தான் அதிக பேர் இந்தி தேர்வு எழுதிருக்காங்க. அப்ப விருப்பம் இருக்கிறவங்க இந்திய படிச்சிருக்காங்களே. தமிழ்நாட்டுடைய சிலபஸ் படி 10வது வரைக்கும் தான் தமிழ் கட்டாயம். அதுக்கு மேற்பட்டு போனா விருப்ப மொழி ஏதாவது அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்தி படிக்கிற சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற மோஸ்ட்லி எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சுட்டு அதர் கண்ட்ரிக்கு போறாங்க. இந்தி படிச்சவங்க எல்லாம் உள்ள வராங்க. ஏன் இந்திய வேணாம்னு சொல்றோம்னா, குஜராத்ல இந்தி பூந்துதா, குஜராத்தி மொழி காணாம போச்சு. மராட்டியத்துல இந்தி பூங்குதா, மராட்டி மொழி போச்சு. இது உத்தரப்பிரதேசனுடைய தாய்மொழி வந்து மைத்திலி என்ற மொழி. இல்ல மராத்தியத்துல இந்தி மொழியை ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லுது. எதனாலனா இங்க பாத்துட்டு புரியுதுங்களா? அப்போ அவர்களுக்கே பாஜகவிற்கே தாய்மொழி பற்றி இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்தி மொழி வேணாம்னு சொல்லலங்க, இந்தி திணிப்பதான் வேணாம்னு சொல்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி அவர்கள் சொல்றாங்கல்ல இந்தி சொல்றாங்கல்ல, இங்க இருக்கிற மாணவர்களும் 10வதுக்கு அப்புறம் அவங்களுக்கு விருப்பமான மொழி இந்தியாக இருந்தா இந்திய, ஜெர்மனி கூட தான் இங்க படிக்கிறாங்க, பிரெஞ்சு கூட தான் படிக்கிறாங்க. நீங்க தமிழ் போயிருங்கீங்கல்ல, எதுக்கு உங்க சன்ஷைன் ஸ்கூல்ல இந்திய பாடம் வச்சிருக்கீங்க? நான் மீண்டும் மீண்டும் திருப்பி நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அண்ணாவினுடைய கருத்து இந்தி திணிப்பதான் சொல்ற. விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுன்னு போ, அத பத்தி கவலை கிடையாது. நீங்க திராவிட பாரம்பரியத்தை அந்த ஸ்கூல்ல இந்திய பாடம் நீங்க வந்து இந்திய எதிர்க்கலையா? நாங்க இந்திய எதிர்க்கிறோங்க, நாங்க எதுக்காக சொல்ல மாட்டோம். ஒரு விஷயம், உங்களை மாதிரி வந்து வியாபாரம் பண்ணலங்கிறேன். நீங்க அதிமுக அரசாங்கம் உங்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய பசங்க ஹிந்தி படிக்கலையா? படிக்கிறோம் இல்லன்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க கத்துக்கோங்க. விருப்பம் இல்ல, தட்டுல வந்து ஒரு சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடுறியான்னு கேட்டா அது வேற விஷயம். நமக்கு விருப்பம் இருந்தா சாப்பிட போறேன், இல்லன்னா போயிருப்பேன், அந்த மாதிரிதான் இந்தி. ஆனா அந்த தட்டுல இருக்கிற சாப்பாடு நீ சாப்பிட்டே ஆகணும்ன்றாங்க பாருங்க, அதுதான் இந்தி. கடையில இருக்கிற பலகைகள் எல்லாம் இருக்குதுங்களா, தமிழ் இங்க நம்ம சிட்டில இருக்கு, தமிழ்நாட்டுல பலகைகள் எல்லாம் இருக்கு, கடையோட பலகைகள் எல்லாம் இருக்கு. எவ்வளவு பலகைகள்ல தமிழ்ல இருக்கு பேரு, நீங்க போய் செக் பண்ணுங்களேன். சவுகார்பேட்டைல அடிக்கடி ரைடு போவாங்க. அது வந்து அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் வந்து அடிக்கடி ரைடு போவாங்க. இப்ப இருக்கிற திருப்பூர் டாஸ்மாக் கடையில ஃபுல்லா டாஸ்மாக்ங்கிற பேருக்கு மேல ஹிந்தியில போட்டது இந்த அரசாங்கம். அப்புறம் வந்து ஒரு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இந்தி எழுத்த மாத்தினாங்க. திருப்பூர்ல எக்கச்சக்கமான நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, இந்திக்காரங்கள்லாம் இருக்காங்க, அந்த பார்டர் ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து குடிக்கட்டும், அரசாங்கத்தோட வருமானம் பெருகட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு டாஸ்மாக்ங்கிற தமிழ் பேர் தெரியாம போயிருங்கிறதுனால ஹிந்தியிலேயே எழுதி ஒரு புரட்சி பண்ணின அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். தம்பி நடந்ததே இல்லையா? நடந்து இப்ப மாத்திருக்கிறாங்க, குரல் கொடுத்தோன்னு மாத்திருக்கிறாங்க. உங்களோட பார்ட்டிஸ் திராவிட மாடல் ப்ரொடக்ஷன் நிறுவனம்லாம் நீங்க எப்படி நடத்துறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் உங்க பேர்ல இருக்கு, எப்படிங்க நடத்துவீங்க? அப்புறமா சினிமால இருங்க, சினிமால இல்லன்றீங்க, சினிமாலதான் இருக்காங்க அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும். எங்க இருக்காங்க? கலைஞர் சினிமால இருந்தாரு, கலைஞரோட பையன் ஃபர்ஸ்ட் பையன் தெரியுங்களா? சொல்லுங்க. இருந்தாரு, இப்ப உதயநிதியும் இருக்காரு.
அப்புறமா விஜயை மட்டும் நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்றீங்க. எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. அதாவது நீங்க எல்லா நிறுவனத்தை சம்பாதிப்பீங்க, இந்த இந்த என்னது ப்ரொடக்ஷன்ல படத்துல சம்பாதிப்பீங்க. ஆனா அப்புறமா மத்தவங்கள பார்த்து கூத்தாடின்னுவீங்க. எப்படி? அரசியலுக்கு வந்தாரா? வந்தாரு மூகாமுத்து அண்ணாதிமுக இருந்தாரு தம்பி. மூகாமுத்து மூகாமுத்து அண்ணாதிமுக இருந்து கருணாநிதியால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்து சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா மூகாமுத்துவை கூப்பிட்டு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாங்க. கருணாநிதியோட பையனுக்கு வாழ வழி இல்லாதனால நிதி உதவி செய்த பேரியக்கம் அண்ணாதிமுக அம்மா தான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க மூகாமுத்துக்கு. இது இருக்கு, இது வரலாற்றிலே இருக்கு. மூகாமுத்து அது மட்டும் இல்லாம அண்ணாதிமுக சார்பா பிரச்சாரமே பண்ணிருக்காரு. நீங்க பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க எம்ஜிஆர் தான் வந்து உங்க அப்பா கூட போய் நீ இங்க வரக்கூடாது சொல்லிட்டு அது அவங்க வீட்டுக்குள்ளார நடந்த சண்டை. அது சொல்றாங்க ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறாங்கல்ல. ப்ரொடக்ஷன் என்பது தொழில் சம்பந்தப்படியா. விஜயோடைய மாமா வந்து ப்ரொடக்ஷன் நடத்தலையா?